ஸ்ரீ குருப்பியோ நமஹா. தீய பழக்கங்கள் விலகிட அபிராமி அந்தாதியின் இந்த 46வது பாடலை நாம் பாட வேண்டும். வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம்மடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சையுண்டு கருக்கும் திருமிடற்றானிட பாகம் கலந்த பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனே. இனி இதன் பொருளை நாம் பார்க்கலாம். விளக்கம். கருணை என்ற சொல் தயை காட்டல் என்ற பொருள் உண்டு. தன்னை பகைத்தவரிடம் காட்டும் தயைக்கே கருணை என்று பெயர். பொருள் கொடுத்து விட முடியும், ஆனால் அருள் பொருளை மாதிரி வாரி கொடுத்து விட முடியாதல்லவா? பொருள் எளிதில் கிடைக்கும், ஆனால் அருளோ எளிதில் கிடைக்காது. வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதென்றோன்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், பட்டர் அபிராமி வெறுக்கும்படி செயல்களை செய்திருப்பவர். ஆனாலும் அபிராமி விதித்துள்ள விதிகளுக்கு மாறுபட்டு நடப்பவர். ஆனாலும் அபிராமி பட்டரை மன்னித்து ரட்சிக்க வேண்டும், அன்றி சிஷிக்கக்கூடாது என்று பிரார்த்திக்கிறார். இந்த உலகில் மட்டுமில்லை, பிரபஞ்சம் முழுவதும் அபிராமியை விட உயர்ந்தவர்கள் இல்லை. பட்டரை சிஷித்தால் அபிராமியின் உயர்வுக்கு பங்கம் வரும் என்று பட்டர் சொல்கிறார். தவறு செய்தவர்களை மன்னிப்பது அபிராமிக்கு புதிய செயல் இல்லை, பழகிப்போன ஒன்றுதான். இதை பட்டர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே என்கிறார். என்னை போல் இதற்கு முன் தவறு செய்தவர்களையெல்லாம் நீ மன்னிக்கவில்லையா? நான் மட்டும் எதிலிருந்து வேறுபட்டவனா என்று பட்டர் அபிராமியிடம் கேட்கிறார். எனக்கு முன் தவறு செய்தவர்களையெல்லாம் உன் கருணை தந்து காத்தருளி இருப்பதால் என் பிழை மட்டும் பொறுத்தருள்வது உனக்கு புதிய செயல் அல்ல, பழகிப்போன ஒன்றுதான் என்று பட்டர் பாடுகிறார். புது நஞ்சையுண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்த பொன்னேன்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள், அன்னையை பொன்னே என்று பட்டர் போற்றி அழைக்கிறார். பிழை செய்த தன்னை பொறுத்தருள் செய்ய வேண்டும் என பட்டர் வேண்டியது நிறைவேற அன்னையை பொன்னே என்று போற்றி அழைக்கிறார். பொன்னை போல் என்னை ரட்சிக்க வேண்டும் என்கிறார். சிவபெருமானிடம் கூறாமல் தேவார்கள் பால்கடலை கடைந்தது வெறுக்கும் தகைமை செயல். ஆனால் சிவபெருமான் இதை மனதில் கொள்ளாமல் ஆலகால விஷத்தை உண்டு தேவர்களை காத்தருளி பொறுக்கும் தகைமை செய்தார். சிவபெருமானின் இடப்பாகத்தில் நீயும் அவரை போல அடியேனுக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று பட்டர் அபிராமியிடம் பிரார்த்திக்கிறார். பட்டர் சிவபெருமானை திருமிடற்றான் என்று அழைக்கிறார். திரு என்றால் ஸ்ரீயை குறிக்கும், திருமுடரு என்றால் ஸ்ரீகண்டம். ஸ்ரீகண்டம் தான் நீலகண்டர் என பெயர் வந்தது. ஆலகால விஷத்தை பருகியவர் சிவபெருமான். மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவனேங்கிறார் பட்டர். இதன் பொருள், பட்டர் அபிராமியிடம் நீ என்னை வெறுத்து தள்ளினாலும் நான் ஒருபோதும் உன்னை போற்றாமல் இருக்க மாட்டேன் என்று உரைகிறார். இது பட்டரின் உறுதியான பக்தியையும் அன்னை அபிராமி மீதுள்ள உறுதியான அன்பையும் வெளிப்படுத்துகிறது. ஞானம் பெற்றவர்களில்தான் இப்படி கூற முடியும். பட்டர் சிறந்த ஞானி, மறுக்கும் தகைமைகள் செய்யினும் என்றுதான் சொல்கிறாரே, அன்று செய்வேன் என்று கூறவில்லை. அம்பாள் எப்பொழுதும் கருணை கொண்டவள். அவள் ஒருபொழுதும் தீமை தரமாட்டாள். ஒருவேளை தந்தாலும் அம்பாள் காரணமல்ல, என் செயல்தான் காரணம். குற்றம் என் மீதுதான் அன்றி அன்னை மீதல்ல. இதைத்தான் பட்டர் அம்பாளை வழிபடுவதை தவிர்க்க மாட்டேன் என்கிறார். கர்ம வினையால் கஷ்டம் வரும்பொழுது கடவுளை குற்றம் கூறி பயனில்லை. இந்த கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்திக்க வேண்டும் என்பதே இதன் கருத்து. அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.